இங்கே லிட்ரலி இது எந்த இடம், அதாவது எந்த இடத்துக்கு போகிறதுன்னு தெரியாமல் நான் இருந்து யோசிச்சுக்கிறோம். பட்டுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ நின்றுச்சு. ஸோ என்னடா நடக்குது இங்கே அந்த மாதிரி யோசிச்சுக்கிருந்தேன். அங்கிட்டால் இங்கிட்ட போகிறதான்னு தெரியாமல் யோசிச்சுக்கிருந்தப்ப பட்டுன்னு பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. சரி நான் திருப்பி இந்த பாதைக்கு வருது. அவள் கீழே ஒரு பாதை இருந்துச்சு, அந்த பாதை தான் நினைக்கிறேன். எங்கள் அந்த பாதைக்கு போய் பார்ப்போம். இங்கே ஒரு பாதை போகுது பாருங்க. இந்த பாதை என்னமோ இந்த பாதை தானா? ஐயோ அந்த பார்த்தாங்க. அதாவது இது வந்துட்டு ஒரு ஆர்பு பவுரு இது எடுக்கிறது போல் இந்த இடம். ஓகே இந்த இடத்துக்கு நம்ம போகணுமா? ஓகே இங்கிட்ட நம்மளுக்கு அந்த கையை தேவைப்படுங்க. என்னது இது கைஸ்? அதாவது மெடுசா தலைமையில் வேலை செய்த இது ஒரு மெடுசா பவுர்னு ஒன்று இருக்கும் கைஸ். நம்மக்கிட்டேயே ஒன்று இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் இங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் கைஸ். லிட்ரலி எல்லாத்தையும் அடித்து முடிச்சிட்டேன். அடுத்த கதவு. ஓகே என்னடா கதவுக்குள்ளே கதவு வச்சுருக்கீங்க? இதாண்டா எனக்கு பிடிக்காது. கொண்டாங்க வரேன். ஓகே இப்போ போகலாம். என்னடா எடுத்த கையோட சண்டை கொண்டாங்க சார். கேஸ் இந்த 2 மலை மாடுக்கு மாரி ஒன்று இருக்கும் கேஸ். அது அந்த காளை மாரி அதுங்களுக்கு வந்துட்டு இதை போட்டிருக்கு. பட் நான் என்னென்னா எல்லாத்தையும் அடித்து காலி பண்ணிட்டேன். எக்ஸ்கியூஸ்மி திறந்தாலும் ஒன்றுமா ஒன்றும் முடியலையா? சாரி கைஸ். இந்த ஒரு இதான் கைஸ். லிட்ரலி அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. ஏன்பா எவ்வளோ நான் சண்டை கொடுக்குறானுங்க. ஓகே அடுத்த திறக்க முடியுமா? ஓகே சுற்றணுமா? சுற்றி மேலே தான் போனோம். அங்கே போனால் சுற்றி மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். ஓகே வந்துட்டேன். ஓகே சுற்றி என்ன இருக்குது? திருப்பி சண்டையா? போனாங்க சார். கேஸ் நம்ம மெடுசாக்கா வர வந்துருக்காங்க. இன்னும் நம்ம பார்த்த எல்லா எண்ணிங்களும் இங்கே வர ஆரம்பிச்சிட்டிங்கண்ணே. ஒரு கேம் எதாவது எண்டிங் ஆக போதா என்ன? நோ 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 என்ன கப் பண்ணுறீங்க? கேஸ் கொண்டாங்க வந்துடுறேன் கேஸ். ஓகே எல்லாத்தையுமே அடிச்சிட்டேன் கேஸ். அவசரத்தில் என்ன மெடுசாக்கா பவர் கிடச்சிட்டுல அவங்களும் ஆட்டாங்கன்னு ஏதோ ஒன்று வளரிருப்பேன். பட் ஆக்சுவலி அது இல்லை கேஸ். மெடுசாக்கா ஸ்பார்டனில் தான் கிடச்சிருக்கும். இதில் இல்லை, ஸ்பார்டனே எதுலேயும் கிடச்சிருக்கும் ஏதோ ஒரு கேமில். இப்போ காட் ஆஃப் வாரில் கிடைக்கும். நான் அந்த ஒரு கேம் மென்ஷன் பண்ணி பேசிட்டேன். ஸோ சாரி வளரிட்டேன் இல்லைப்பா. ஓகே இங்கே ஒரு சேஃபாக பண்ணிப்போம். நீ இவ்வளோ தூரம் வந்துட்டுங்க. ஸோ க்ராஷ் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு தான் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே கத்திக்கு மாற்றிக்குவோம். பட் ரிட்டர்ன் அந்த கையை நம்ம வந்து மேக்ஸ் பண்ணனால செம்ம பவராக இருங்க. ஒரு 2 தான் என்ன சத்தரானுங்க அந்த மாதிரி இருக்குது. ஓகே கமான். இது த கேவ் ஆஃப் த பெருசஃபோன். கேவஸாக என்னமோ ஒன்று வந்திருக்கும் போல். பெருசஃபோனோட ஒன்றும் நம்ம கோட்டைக்கு உள்ளே என்னமோ வந்திருக்கோம். என்னடா என்னமோ பெரிய மரமாக இருக்குது. Kratos looked, but his daughter was nowhere to be seen. In the middle of the room sat a graceful figure, a figure he recognized all too well. Persephone, wife of Hades, and queen of the undead. Where is my daughter, witch? Choose your words carefully, ghost of Sparta. You address the goddess of the underworld. Your daughter is well. She lives among the pure souls in the Elysian fields. Lead me to her. Have you forgotten, Kratos? The Olympians need you.
They slumber at the hand of Morpheus. I have faithfully served the gods, yet they do not give me what I ask. I grow weary of their demands. The gods on Olympus failed me too, Kratos. I was betrayed by Zeus and tricked by my husband Hades. Now I am to stay in the underworld as queen of the dead, to serve the fallen and care for them as my own children. Persephone, I demand to see my daughter. As you wish. If Calliope is your true desire, I can help you. But be warned, Ghost of Sparta. The world of man will suffer because of your choice. I care little for the world and its suffering. Where is she? If you are to see your daughter again, you must become worthy of Elysium. Cast your weapons at the Forsaken Tree, and let it release the evils of your past. Only then will you be free of your sins, and be granted passage through divine gates. கேஸ் அவங்க சொன்னது லிட்ரலி எனக்கு ஃபுல்லாக புரியாட்டி நான் சொல்கிறேன். வேர் இஸ் மை டாக்டர் அப்படின்னு அவங்க கேட்கும் போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உன் டாக்டர் வேணும்னா நீ உன் பவரெல்லாம் இழந்துட்டு, அதாவது உன்னோட அந்த ஆர்பு எல்லாத்தையும் இழந்துட்டு அப்புறமேட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட மொத்த ஆர்பு லைஃப் எல்லாமே அங்கே போகுதுங்க. அந்த ஆமாம், அந்த ஒரு இதுக்கு போகுது பாருங்க. இதுக்கான நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். கெஸ் லிட்டரில் ஒரு பொண்ணை பார்க்கணுக்காண்டி அவரோட அந்த உயிர், அந்த ஆர்பு எல்லாத்தையுமே சாக்ரிஃபை பண்ணுறாரு. அதோட பவர் எல்லாமே உண்மையிலே டேட்னா இப்படி தான். லிட்டரலி இப்போ நம்மளோட பவர்ஸ் நம்மளோட எல்லாத்தையும் நம்ம சாக்ரிஃபை பண்ணுறோம் நம்ம பொண்ணை பார்க்கறதுக்காண்டி. இவருக்கு நம்ம மேஜிக், அதாவது நம்ம மேஜிக், நம்ம ஆர்பு, இப்போ நம்மளோட ஆர்பே கோசமாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சுரத்தில் ஓ ஷீட், கஷ்டப்பட்டு எடுத்து எல்லா ஆர்பும் இப்படி போகணும் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு தான் அவ்வளோ ஆர்வம் வாரி வணங்குனீங்கனாடா. பட் பரவாயில்ல, எனக்கு ஆர்வ கூட முக்கியம் இல்லை. இப்போ நம்ம பாஸ்ட் எல்லாத்தையும் மறந்துட்டு வரணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா நான்கிட்டே பெர்செஃபோனியான ஒரு இடம் நினச்சேன், பட் அவங்க பேர் தான். இவங்க ஏரிஸாலையும், அதாவது ஏரிஸ் இவங்களோட ஹஸ்பண்டு ஜியூஸாலையும் ஏரிஸாலையும் இவங்க ஏமாற்றப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களாம். அப்போ பார்த்துக்கோங்க, ஏரிஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா God of War 1 Chapter 2 இதில் வருவார். இந்த கேமில் God of Spartan, அதான் நம்மளோட ஸ்டோரிஸ் ஓடிக்கிருக்கு, அவ்வளோதான். ஓகே ஓகே இந்த ஒரு போர்ட்டு திறந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த போர்ட்டுக்குள்ளே தான் போகணும். ஓகே வந்தாச்சு. அப்பா என் குழந்தை, ஏன் நீங்கள் போனீங்க? I have watched over you pathetic mortals for 1,000 years, and it is always the same. Serving yourself before the needs of others has always been your flaw. But no matter, for now you serve my purpose. It is time for all that came before to end. The Titan will fulfill his role and finish what I have started. I released Atlas. You? As you were pathetically disarming yourself, Atlas completed the task I set him out to do. With the power of the sun in his hands, it is only a matter of time before he destroys the pillar that holds the world. And Olympus with it. But why? Do you think it was my choice to wed a man I did not love? Live a life I did not choose? I was betrayed by the very gods that once saw me as their own. But no more. Once the pillar is destroyed, the world will revert into chaos. Then what has become of you? I will have my peace and be free from this miserable existence. I will perish, but it is my choice. Father, what's happening? I'm scared. In your selfish choice to be
caused her ruin. Elysium falls to Kratos. She will perish. No! I will not let the gods take her from me again! Father! The choice was clear to him, yet impossible to make. To stay with his daughter meant the end of the world and the end of her. To stop Persephone and Atlas would mean forsaking his daughter forever. While his hatred and anger for the gods grew ever stronger, he knew there was but one thing to do. கைஸ் லிட்ரலி வந்துட்டு இது ஒரு ஸ்டோரி மாரி. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்துட்டு இவங்க வந்து அந்த பில்லர் மாரி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அதை அழித்து அதாவது ஒலிம்பஸ் ஸ்பார்டன் எல்லாத்தையும் அழிக்கிறதா வந்து சொல்லிக்கிடுவாங்க. அதை நம்ம விடக்கூடாது. பட் நம்ம பொண்ணையும் இப்போ நம்ம விட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒன்றும் ஒரு பொண்ணை பார்த்துட்டு விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தால் இதுதான் வழி. பட் நோ ஷிட். அதாவது நம்ம குழந்த நம்மளை பார்த்துருச்சு பார்த்திங்கன்னா. ஸோ அவங்க அப்பா பார்த்துருச்சு. ஸோ அந்த பிள்ளைக்கு அடுத்து நம்ம இப்போ எல்லாத்தையும் சாக்ரிஃபை பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்போ சாக்ரிஃபை பண்ணிட்டு வந்துட்டோம். பட் வந்துட்டு இப்போ திருப்பி நம்ம போயாகணும். ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம தள்ளி விட்டுட்டு இப்போ நம்ம கடமையை செய்ய போகிறோம். வேறு வழி இல்லை. கேஸ் அவங்க அழிக்கிற மாதிரி இருந்தால் வச்சு ஒன்று அழிக்கணும் கேஸ். கொஞ்சம் தான் இருங்க கேஸ். கேஸ் என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஓகே நம்ம வந்து வந்துட்டு கொடுக்கணும் போல். இங்கே போகிற எல்லாத்துக்கிட்டே போய் நம்ம கொடுக்கணும் போல். அங்கே போய் நம்ம ஆர்பு நம்ம எல்லாமே வருது பாருங்க நமக்கு திருப்பியும். வேறு வழி இல்லை. இதை எனக்கு பண்ணணும்னு ஐடியா இல்லை. பட் நம்ம பண்ணி தான் ஆகணும். எங்கே ஓடுறீங்கண்ணா? கமான், எனக்கு ஆர்பன் சக்தி எல்லாத்தையும் தாங்குவாங்க. அவங்கள கொன்று நம்ம அந்த ஆர்பெலாம் எடுத்துக்கிருக்கோம். லிட்டரலி வந்துட்டு ஹார்ட் டச்சிங் மூமெண்ட் கேஸ் தான். இதெல்லாம் ஒன்று மறக்க முடியாத ஒரு ஹி லாஸ்ட் இன் பவர். ஓகே, எங்கே கேஸ்? அதான் நமக்கு ஆர்பு ஒண்டி ஏறவே இல்லை. ஆர்பு போல மேஜிக் ஏறல. ஓகே, he will need for because the monster he once was. கேஸ் அதான் நமக்கு நம்ம கத்தி திருப்பி கிடச்சிருச்சு. he was the defeat Persephone. ஓகே புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அவங்கள போய் டிஃபீட் பண்ணணுமா? அதாவது அவங்கள போய் நம்ம கொல்லணும் மாரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம கத்தி இப்போ நமக்கு திருப்பி கிடச்சிடுச்சு. ஸோ நம்ம மேஜிக் கொண்டு இறைய மாட்டேங்குதியா? ஓகே, யூ ஹேவ் ரிவெஞ்ச் டு. ஓகே வாங்கண்ணா. நான் யார் அடிக்க வந்தால் யாரடா வரீங்க? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இங்கே சண்டை கொடுக்கணுமாடா? இங்கே சண்டை கொடுக்கணுமா? கொஞ்சம் தான் இங்கே சொந்த கேஸ். இங்கே பாருங்க என்னாச்சு கேஸுக்கு தட்டினா பவர் வருங்க. அந்த பவரே காணும். ஆறு தட்டினா வேலை செய்யுமாண்ணா? ஓ ஷிட், இது ரொம்ப பெரிய கிரிட்டிக்கல் கேஸ். மற்ற பவர் வேலை செய்ய எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது. கேஸ் லிட்ரலி நம்ம பவர் எல்லாமே நமக்கு திருப்பி கிடச்சிருச்சு கேஸ். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளை எவனாலும் ஒருத்தனாலும் வந்துட்டு கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு இது பண்ணதுக்கு சேஃப் டு சேஃப். ஓகே, சைல்டை வந்துட்டு சேஃப் பண்ணுற அந்த பவர்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. போட்டு எஸ் முதல்ல வந்து வேலை செய்யுது. எல்லா சக்கரம் இப்போ நம்மக்கிட்ட வேலை செய்யுது. நரட்டோட பேசிக்கிட்டுங்க. 1 2 3 போகிறான். இப்போ எப்படி வேற மாதிரி இருக்கும். எவ்வளோ தைரியம் இருந்தால் எவ்வளோ தைரியம் எவ்வளோ தைரியம் எவ்வளோ
கைஸ் அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கைஸ் வச்சு முடியல. என்னால் எப்படா அந்த லெவல் முடியும் கதற விட்டானுங்க. பட் வந்துட்டு எண்டிங் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சாப்டர் போடுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பட் நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன் கைஸ். ஆனால் கைஸ் ஓகே கைஸ், அதாவது நம்மளோட எல்லா பவர் ஓகே கைஸ், ஃபைனலி நம்ம எல்லா பவருமே நம்மக்கிட்ட கிடச்சிருச்சு. ஓகே, வேறு மாதிரி இப்போ நம்மளோட அந்த ஃபுல் சோல் ஆஃப் பவரும் நம்மக்கிட்ட இப்போ இருக்குது. அதாவது இப்போ அடித்து நம்ம அங்கே ஓடி இருந்த வேறு எதுவும் இல்லை, நம்மளோட ஃபுல் மேக்ஸான பவர்ஸ் தான். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் ஃபுல்லாக. At that moment, Kratos knew his destiny was not with Goliath. The fates were never that kind. கேஸ் அந்த பிள்ளை அழுவுது, நோ அப்பா போவாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு. பட் என்ன பண்ணி தொலைக்கிறது, நம்மளோட இந்த வேலையை முடிக்க நம்ம போனால் தான் அங்கே வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே காப்பாற்ற முடியும். ஸோ வேறு வழியில் போய் தான் ஆகணும். குறுக்கல இவனுங்க வேறு. ஏன்டா நீங்கள் வேறு நான் போட்டு நான் வெறுப்பில் போயிருக்கேன். இவனுங்க வேறு கேஸ் அவன் போல தான். ஓகே சாரிப்பா, சிலா படிச்சிட்டேன். உயிர் கொஞ்சம் கிடைக்குதுண்ணே. ஓகே, இதுக்குன்னா 6 பேர் தேவையில்ல. பட் வந்து 6 வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது, ஏன்னு தெரில. பரவாயில்ல இருக்கட்டும். ஓகே, இங்கே சேவ் பண்ணிவிட்டு இங்கேயே ஃபைட்டை இப்போ தான் நான் ஃபைட்டை முடிச்சு வந்தேன் கூட. இங்கே சார் ஷபாபா கேஸ் லிட்ரலி அந்த இதை அப்போ தான் ஃபைட்டை முடிச்சு வந்தேன். திருப்பி இன்னொரு ஃபைட்டு முடியல தலைவரையே முடியல. எண்டிங் அப்போ தான் இந்தமாதிரி கிறுக்குத்தனமாக இருப்பானுங்க. ஒரு இதான் எண்டிங்கும் தெரிலையே. எஸ் இருங்க பார்ப்போம், இதான் எண்டிங்கான்னு நமக்கு ஒன்றும் ஷுவராக தெரியாதோம்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அப்புறம் மொக்க வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ன யாரோட ஹெல்த்து மாரி காமிக்குது? ஓ மேடம், அது உங்கள் ஹெல்த்து தானா? சரி வாங்க, உங்களோட பல்ல நீங்கள் நான் பேத்தர்றேன். Spartan, witness the end. ஸ்பார்டன், இது வந்துட்டு முடிவு. ஸ்பார்டன் இது வந்துட்டு அது கடைசி முடிவு. அவங்க உயிரை உருவத்துக்கு எடுத்துட்டாங்க. கேஸ் எவனும் ஒருத்தன் அந்த இடத்துல நம்மளை என்னமோ ஒன்று பண்ணான்ல, அவன் யாருன்னு பார்க்கணும் கேஸ். அவனை வந்து யாருன்னு மட்டும் பார்த்துட்டேன். அப்புறம் வந்துட்டு ஓகே கேஸ், அப்புறம் யாருன்னு அக்கா நமக்கு அந்த அளவுக்கு மூளை பத்ததே. பட் இதுக்கு வேணும் நமக்கு மூளை பத்தும். ஆஹா கேஸ், இந்த அக்கா கொஞ்சம் பெரியதான் போல். என்னது கேஸ், அங்கே கை இருக்குது நான் பார்த்துட்டேன். பட் அக்கா இது ரொம்ப தப்புக்கா. கல்லை தூக்கிலாம் அடிக்கக்கூடாது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதுக்கா. கல்லை தூக்கி அடிச்சிங்கன்னா வேறு எதாவது தூக்கி அடிப்பேன். அதானே உங்கள் உயிர் மொத்தம் நான் எடுத்துக்கிறேன். ஏடி நல்லா இருக்கா சக்தி இந்த பவரெல்லாம்? நோ படி கல்லை தூக்கி அடிக்கிற அளவுக்கு நான் ஆனால் அவ்வளோ பெரிய சீன் மாரி ஆகிட்டேன் உங்களுக்கு. இதுக்கு கேஸ் இருக்கணும். நோ 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 ஷீல்டு வேறு வழி இல்லை கேஸ். இருங்க வரேன். இவங்க ட்ரிக் பண்ணுங்க கேஸ். ட்ரிக் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் அடிக்க முடியும். ஷீல்டு
எஸ் லிட்டரலி ஷீல்டுக்கே தாங்கலை. நான் இந்த அக்கா இவ்வளோ பவர் அப்போ நான் நினச்சி கூட பார்க்கலே. அக்கா நோக்கா அக்கா எனக்கு ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளானை கேட்டிங்கன்னா நீங்களே கொஞ்சம் இது பண்ணுவீங்க. நல்ல ஒரு பிளான். என்ன பிளான் பார்த்தீங்கன்னா உங்கள் சக்தி எனக்கு கொடுத்துருங்கண்ணா. இந்த பிளான் நோ அப்படி சொல்லிட்டு இந்த அக்கா திரும்ப கத்துறோம். நோ இப்போடா ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. அக்கா முதல்ல மிஸ் ஆகணும், இப்போ மிஸ் ஆக சான்ஸே இல்லை. கெஸ் லிட்டரலி இந்த அக்காட்ட நான் ஃபுல் ஹெல்த்தை குறைக்கணும். இல்லைன்னா இந்த அக்கா ரொம்ப பண்ணுறாங்க, இந்த இடத்தையே அழிச்சிடுவாங்க போய் விட்டா. நோ 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 கரெக்டாக கீழே இறங்குற அந்த கல் அடிக்குது. என்னடா காம்போ இது, என்னடா வாழ்க்கை இது, என்னடா வாழ்க்கை இது. அக்கா கொண்டாருங்க. ஓகேக்கா. இப்போ எனக்கு ஒரு பவர் தெரியும். அந்த அன்னத்தை இறக்கி விட்டோன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஷீட் ப்ளீஸ் கொஞ்சம் அடிக்குது, கொஞ்சம் டைம் வேணும் மிஸ். இன்னும் திருப்பி கல்லா அடிக்கணும். முடியல தலைவரி, முடியல கைஸ். லிட்ரலி இந்த அக்கா செம பவராக இருக்காங்க. எக்கக்கா உங்கள் பவர் எனக்கு பக்காக முடியுறங்க. என் பிளேடை பற்றி உங்களுக்கு தெரியாது. நோ 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 என்ன பண்ணுறாங்கோ? நோ 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 எக்கா தப்பான விஷயம். நோ எல்லாரும் போட்டு தட்டிக்கிறீங்க. ஸ்னோவே எவ்வளோ தூரம் தட்டுறது, காப்பாத்துங்க. ஓகே போடு. யார் அந்த பெரிய கை? இப்போ வரேன் பாரு. எனக்கு வெளியே வந்தா யாரு கைஸ்? யாருன்னு தெரியுதாங்க? கெஸ் லிட்டன் டைட்டன் அழிஞ்சிருச்சு. இப்போ யாரும் வந்து அதை விடு வச்சுட்டாங்க அப்படி சொல்லி ஒரு டைட்டன் இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த டைட்டன் தாங்க. போடு ஒரே குத்து. நாவா இப்போது ரெடியாக இருக்கேன். அடுத்த கைக்கு தேவம் அடிக்கும் போது பார்த்தோம் நோண்டக்கூடாது. நோண்டுன்னு வச்சுக்க இப்படி தான் கட்டி போடுவாங்க. இது எப்படா ஷீட் கெஸ் கொண்டாங்க கெஸ். அதாவது இந்த டைட்டன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைட்டனை உண்டி இப்போ நம்ம அடிச்சிட்டாலே போதும். அடிச்சிட்டோமோ அப்படின்னா வந்துட்டு அடிச்சிட்டோம் பட்சத்தில் அந்த அக்கா நம்ம அடிச்சிட்டா அந்த கேமே எண்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஓங்கி ஒரு குத்து. லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கொடுத்தனால அந்தமாரி ஆயிடுச்சா இல்லை கிளிச் ஆகிடுச்சான்னு கூட எனக்கு தெரில. ஸோ இந்த டைம் கிளிச் ஆக சான்ஸே இல்லை. ஓகே கமான் எக்ஸு. ஓகே அடுத்தது ஒரு குத்து. நான் கை மாட்டிச்சா இப்போ எப்படி? ஓகே கேஸ். இப்போ வந்துட்டு அந்த டைட்டன் வந்துட்டு இதுக்கு மேலே நமக்கு தொல்லை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏக்கா திருப்பி நம்ம பவர் வந்துருச்சு. அப்போ ஷீட் இது வேலைக்காவது போல இருக்குது. இதுக்கு மேலே நோ 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 என்னது? ஓகே நாங்கக்கா உங்கள் பவர் நீங்கள் வச்சுக்கிங்கன்னா நோ ஷிட் வெஸ்ட்டு அந்த மேலே அக்கா பறக்கக்குள்ளே அடிக்கணும் போல். ஏன்க்கா அப்படி பண்ணீங்க? ஏன் கெஸ் லிட்டு நான் அவங்க மேலே பறக்க மாட்டாங்க. ஒரு ரெட்டு அடிச்சிடலான்னு நினச்சேன். பட் அக்கா அதுக்குள்ளே பறந்துட்டாங்க. இது என்னது? நோ 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 இதை மாட்டிக்க கூடாது. ஓகே என்னக்கா மாட்டிக்கலையா? ஓகே வாங்க என்னங்க உங்கள் பவர் நீங்கள் சொல்லுங்கள். ரிட்டனே இப்போ என் பவரை நீங்கள் வாங்க டைம்.
நோ 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 நோ. ஆஹா, இந்த அக்கா ஏதாச்சும் புது ஸ்பெஷலாக எடுத்துருவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலையே. நோ 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 நோ. நல்ல வேலை கொஞ்சம் தூரத்தில் இருந்து தான் அக்கா மேலே அடி போட்டிருக்கோம். நினச்சி கூட பார்க்கலையே, நினச்சி கூட பார்க்கல. நோ 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 படி நோ படி. அக்கா வித்தியாசத்தையும் கொண்டு வர்றாங்க. ஓகே 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 ஓகே. அடுத்தது ஓகே. அக்காவுக்கு பட்ட கையோட கேஸ் 2 விட்றாங்க கேஸ். நான் கூட ஒன்று நினச்சேன். என்ன அடியில் கேஸ் கதற விட்றாங்க. இப்படி கதற விட்றாங்க. என்ன பண்ணுறது? நோ 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 நோக்கா. வேறு ஏதாவது அதை பண்ணுமா என்ன? நோ 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 நோ. ஓ ஷிட். அக்கா நோக்கா. கப்பாவுங்க. மன்னிச்சு விட்ருக்கா. உன்னை அடிக்க வந்தால் தப்பு தாங்க்கா. என் உயிர் சக்தியை வாங்கிட்டு எனக்கே இது பண்ணுறியக்கா. நல்லா இருக்காக அவனுக்கு. நல்லா இருக்காக்கா அவனுக்கு. என் சக்தியை வாங்கிட்டு எனக்கே அடிக்க பார்க்குறியே. ஓகே. இந்த பவர். ஓகே. உங்கள் சக்தி எல்லாத்தையும் நான் பிடுங்கணுங்க முதல்ல. உங்கள் சக்தியை பிடிங்கன்னா நீங்கள் ஒரு வெற்றி பேசுகிறீங்க கேஸ். கேஸ் அக்கா இங்கிட்டு கொண்டு வரணும் போலையே. அக்கா இங்கே கொண்டு வந்தால் மெயின் சம்பவமே இருக்குது போல். நோ. மேஜிக் வரல கேஸ். ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். ஒன்று நம்ம அக்கா கிட்ட போகணும், இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். ஷீட். நோ. என் அக்காவுக்கு அடிப்படலையா? சரி. ஓகே. கமான். பஸ் மொத்தமாக அழிக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு போலையே. ஓகே. அக்கா இந்த பக்கம் வந்துட்டாங்க. என்னக்கா கல் மேலே பட்டுருச்சா? என் மேலே படலையே. பவ். நோ. நோவே படி. இதெல்லாம் நடக்கக்கூடாது. நோ. என்ன அடி கேஸ். லாஸ்ட் சீக்வன்ஸ்னால இப்படி இருக்கா? என்ன ஏது தெரிய மாட்டேங்குது. அக்கா நான் மாட்டவனுங்க. பழைய கதைக்கா. இப்போதான் மாட்டேன்னு சொன்னேன், அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டியடா அப்படி சொல்லி இந்த அக்கா என்னை பார்த்து சிரிக்கும். நோ. கேஸ் எந்திரிக்கிறதுக்குள்ளே அந்த இடத்துல நம்ம அடி வாங்கிடும். தப்பிச்சிட்டேன். நான் ஒரு போராளி என்று உனக்கு நான் காமிக்க விரும்புகிறேன். நோ. லிட்டரலி நம்ம உயிர் மட்டும் குறைஞ்சது. அவ்வளோதான். கொஞ்சம் அடி வாங்கிக்கா. ஒன்று. அக்கா இதுக்கு மேலே ஒன்று விட்டு வச்சா தப்பாயிடும். அக்கா உன் உயிர் சக்தியை நடத்துக்கிறேன். என்னமோ பண்ணணும் போல இருக்கு. ஓகே கேஸ், இது என்னத்துக்கு கொடுத்துருக்கான்னு புரியல. பட் இப்போ புரியுது. அக்காவோட சக்தியை மொத்தமாக அழிக்க போகிறோம் போல இருக்க. எக்ஸ்மி அக்கா. ஓ ஷீட். கோவே கொடுத்துருந்தால இதை மாதிரி தான் போயிட்டேன். ஷீட். கல்லாக்கி அழிச்சிட்டாங்கோ. சூப்பர். இந்தமாரி எவனும்
இந்தமாரி சீக்வன்ஸில் வந்து சாக மாட்டான். பட் நான் செத்துருக்கேன், அற்புதமாக செத்துருக்கேன்ல. பட் லாஸ்ட் செக் பாயிண்ட்டாக கொஞ்சம் நான் எங்கே அடித்தேனோ அங்கேயே கொடுக்கணும் மாதிரி நினைக்கிறேன். ஓகே இங்கே தான் வருது. ஸோ நான் வந்துட்டு இங்கே இப்போ நான் வந்துட்டு இந்த அக்காவுக்கு வந்து அந்த உயிரை அவங்க ஏற்ற பார்க்குறாங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல வச்சு அவங்கள நம்ம மொத்தமாக அழிக்கணும் போல். ஓகே அதுலேருந்து மட்டும் ஓகே பாக்ஸு போட்டு கைஸ். ஆனால் இந்த வீடியோ 30 நிமிஷம் வந்துருக்கு. ஷுவராக தெரில இந்த வீடியோ சாங் இல்லாமல் வருமானு சாங்கோடு வருமானு. பட் செம்ம சீக்வன்ஸில் இருக்குது. லாஸ்ட்டாக என்னன்னு கூட தெரில. இன்றைக்கி உங்களை அழிக்க வேண்டிய டைம் வந்துடுச்சாக்கா, எனக்கு வேறு வழி தெரில. கமான். ஆனால் கஷ்டப்பட்டு அடிச்சிருக்கோம். ஒரு டைட்டனையும் அடித்து இவங்களையும் அடித்து எப்போ நம்ம சக்தியை கண்டிப்பாக தாங்க முடியாது தான் நினைக்கிறேன். அவ்வளோதான் ஏட்டம் முடிஞ்சிருச்சு. ஓகே சூப்பர். டைட்டன் என்ன டைட்டன் மூச்சு விட்டுக்கிறோம். நம்ம டைட்டனை கட்டியாச்சு. But I ask, where are your gods now, Kratos? Why do they not come to your aid? I do not need the aid of the gods, but my path is now clear to me. I will serve them, and they will keep their promise to free me from my past. I ask you, Spartan, what good is the promise of an Olympian? It is all I have, Atlas. We will meet again, Spartan. The fates have ordained it. One day, you will regret what you have done here. The mighty Atlas was left enchained, cursed to forever hold the world on his shoulders. Greater penance than even Zeus himself had placed on the Titans. The fate of Atlas had been sealed, and the goddess Persephone was no more. Kratos had saved mankind, but that mattered little to him. By forsaking his daughter, he had abandoned the only person he ever cared for. What he had long sought and finally found was now forever lost. As the sun chariot rose higher in the sky, and the might of Helios shone once again on the world, Morpheus retreated to the shadows. Kratos gained little satisfaction from his victory. With years of servitude in front of him, he would need to confront his past and fight to reclaim the humanity he lost on the day his dark legend was born. சவுண்டை மட்டும் அடைச்சிக்குவோன்னு சொல்ல மாட்டேன். செயின் ஆஃப் கேதர் திருப்பி டைட்டிலை போட்டு முடிச்சிட்டாங்க கைஸ். ஆக்சுவலி அவ்வளோதான். கிளைம் சேர்லாம் எடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டு
who was known as the Ghost of Sparta. He has again served us well, Athena. He is a remarkable man. He is weak. Shall we help him? He'll live. கேஸ் அதான் நம்ம கையில் இருந்த காப்ளினையும் நம்ம ஷீல்டே பிடிங்கிட்டு போகிறாங்க. ஏன்னு தெரியல. வாய்ஸ் ஹீட்டாகவே வச்சுருக்காங்க. தெரிஞ்சுக்கும் கடைசியிலே ஏதோ ஒரு லெவலில் வந்துட்டு இது வரும், அந்த ஒரு இது வரும். ஸோ ஓகே, அடுத்தது நம்ம வந்துட்டு இதெல்லாம் முடிச்சாச்சு. ஓகே, சூப்பர். சாப்டர் 1 இது ஃபர்ஸ்ட் பை ஃபர்ஸ்ட் என்னது என்னமோ ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். 50 கொண்டாங்க இங்கே என்ன பார்த்துறேன் கேஸ். இது என்னத்துக்குன்னு தெரில, ஒரு அட்டி அடித்தாலும் நம்ம சத்துறோம். ஸோ அதுக்கெலாம் நான் போக விரும்பல. பட் என்ன ஒன்று நம்ம கேம் ப்ளே முடித்தோம். ஸோ பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் அந்த கேமை வந்து என் பண்ணிக்கிறேன். அதுவும் 37 நிமிஷத்துக்கு இப்பயே போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ நான்